Hi, my beautiful families. Welcome and welcome back to our Positive Being Positive சேனல். இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேரோ ரீடிங்கில் ரொம்ப நாளாக நீங்கள் உங்கள் பர்சன் பேசலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஏன் பேசலை, எதுக்காக பேசலை, எப்போ பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம ரீடிங் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாகவே அவர் ஏன் பேசாமல் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு ரொம்பவே தனிமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவருக்குள்ளே இருக்குது. ஸோ அவர் உங்களை பிடிக்காமல் இல்லை உங்கள் மேலே கோபம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களோட லைஃப்பில் இல்லை இந்த உங்களோட 2 பேரோட உள்ள ரிலேஷன்ஷிப் இதில் எதுவும் ஒரு குழப்பத்தில் சுற்றிகிட்டே இருக்கார். ஸோ அவர் பேசுகிறது கரெக்டாக இருக்குமா, இல்லை பேசினா அகைன் அண்ட் அகைன் சண்டை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. ஸோ உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கேட்குறாரு. தனிமையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரியான டைம் தான் ஹீல் ஆகுறதுக்கான டைம். அவர் குணமாகறாங்க இல்லையா, ஸோ அதுக்கான டைம் தான் போயிட்டுருக்கு. அவங்க மைண்ட் ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டு கரெக்டான டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அவங்க இப்போ பேசுகிறாங்க அவங்க கூட அப்படின்னா, இதோடய முடிஞ்சிருமா இல்லை இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேவையில்லாமல் அன்னெசரியான தாட்ஸு, நிறைய குழப்பங்கள், இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜிலாம் அவங்களுக்கு நிறைய பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ உண்மையிலே அவருக்கு பேச ஆசை இருக்குது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ, இன்னொருத்தவங்க என்ன சொல்லிடுவாங்களோ இல்லை மற்றவங்க பார்க்குறவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பற்றியும் அவர் திங்க் பண்ணுறதுனால அப்படி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாரு. ஸோ அவங்களோட கண்ணை அவங்களே கட்டி கொண்டு வெளியில் எதுவுமே தெரியாது அந்த மாதிரி கண்ணை கட்டி காட்டில் விட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இப்போ அவர் இருக்கிறாரு. அவரும் அதை தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உண்மையிலே ஒரு வழி இருக்குது. பட் ஆனால் அதை அவர் தான் உடச்சி வரணும். தேர்ட் பார்த்திங்கன்னா, நம்ம அவர் எப்போ உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வருது. ஒரு காற்று எப்படி டக்குன்னு வந்துட்டு போகுமோ அதே மாதிரி அவர் திடீர்னு உங்ககிட்ட பேச வருவார். அது 3 வீக்ஸாக இருக்கலாம், இல்லை 3 நாளாக கூட இருக்கலாம். 3 நாள் இல்லைன்னா 3 வாரம், இதுக்குள்ளே கண்டிப்பாக அவர் பேசியே ஆவார். ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நேர்மையாக பேசுவார், ஒரு வெளிப்படையாக பேசுவார். ரொம்ப காலம் என்னம்மா கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருந்துட்டார்ல பேசாமல், அதனால் அந்த அமைதியிலே நிறைய அவருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அவர் பேசுகிற எல்லா வேர்ட்ஸுமே ரொம்ப தெளிவாக தான் பேசுவார். ஸோ இந்த 3 ஆஃப் வாண்ட்ஸ் வந்ததுனால உங்ககிட்ட ஏற்கனவே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நிறைய இப்படி பண்ணலாம், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஆனாலுமே தூரத்துலேருந்து அவங்கள டெய்லியும் கண்காணிச்சிட்டே தான் இருக்காங்க. ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட உங்கள் மேலே கோபம்லாம் இல்லை, பட் அவங்களுக்கான ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இது அவங்களுக்கான ஒரு ஹீலிங் டைம். ஸோ இந்த டைமில் தான் அவங்களுக்கு இப்போ எப்படி தண்ணிலாம் கலக்கமாக இருக்கும், அது கொஞ்சம் நேரம் நம்ம விட்டுட்டோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மண்ணு கீழே போய்ட்டு மேலே தெளிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க மைண்ட் செட்டும் சீக்கிரமாக சரியாகிறதுக்கான ஹீலிங் டைம் தான் இது. ஸோ கண்டிப்பாக உங்ககிட்ட பேசணுங்கிற
தாட்ஸ் அவங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதுக்காக பிளானிங் எப்போதுமே அவங்க சைடில் போயிட்டே தான் இருக்குது, எப்படி பேசலாம் அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து நிறைய கன்ஃப்யூஷன் ஸ்டேட் இருக்குது. எங்கே பேசினா போயிடுவாங்களோ, இல்லை யார் என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து 3 days இல்லைனா 3 weeks இதுக்குள்ளே கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேச வருவாங்க. அது ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஸோ தேங்க்யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ். I will see you in the next video. Bye. Take care.